2 பேரும் பணக்காரர்கள் பக்கத்து வீட்டில் வசிச்சுட்டு இருக்காங்க. ஒருத்தர் பேர் வந்து மைக்கு, இன்னொருத்தர் பேர் வந்து ரஸ்மஸ். ஸோ மைக்கோட ஒய்ஃப் தான் வந்து சிசிலியா. அவங்க தான் நம்ம இந்த வெப்சீரிஸினுடைய ஹீரோயின். அவங்க வந்து மரியா பேஜ். மைக் கேரக்டர் வந்து சைமன். இது பண்ணியிருக்காங்க. ராஸ்மஸ் அவருடைய ஒய்ஃபாக வந்து கேட்ரினா. ஸோ இந்த கேட்ரினா இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப ரொம்ப பணக்காரத்தனத்தையும் மேட்டிமைத்தனத்தையும் நிறையா வச்சுருப்பாங்க. பட் சிசிலியா வந்து அறத்தோடு வாழக்கூடிய ஒரு பெண். ஸோ இவங்க 2 பேருக்குமே 2 ஆம்பளை பசங்க இருக்காங்க. சிசிலியா இப்போ தான் வந்து ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்றிருக்கிறா. ஸோ அதை பார்த்துக்கிறது தான் ஏஞ்சல்னு ஒரு பிலிப்பனோ பெண்ணை வந்து வச்சிருக்கிறா, வேலைக்காரியாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கு பக்கத்து வீட்டில் ராஸ்மஸ் இருக்கார் இல்லையா, அவங்க வீட்டில் ஒரு பிலிப்பனோ பொண்ணு வந்து வேலைக்காரியாக இருக்கா. அந்த பொண்ணு பேர் ரூபி. ஸோ இந்த பக்கத்தில் ஒரு ஆம்பளை புள்ள, ஒரு பொம்பளை புள்ள, அந்த பக்கத்தில் ஒரு ஆம்பளை புள்ள. ஒரு நாள் கெட்டுக்கு அது 2 ஃபேமிலியும் ஒன்றா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டு வேலைக்காரியாக இருக்கக்கூடிய ரூபி என்ன சொல்கிறா அப்படின்னா, நேராக நம்ம ஹீரோயின் சிசிலியா கிட்ட வந்து, இதுக்கு மேலே என்னால் அந்த வீட்டில் இருக்க முடியாது, இதுக்கு மேலே அந்த வீட்டில் என்னால் இருக்க முடியாது, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னும் போது, ஐயோ பக்கத்து வீடு என்னுடைய ஃப்ரெண்டு ஒன்று, 2வது எங்கள் ஹஸ்பண்டும் என்னுடைய ஹஸ்பண்டும் அவங்க ஹஸ்பண்டும் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, 2 பேரும் ஒரே ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க, நிறையா லா ஃபார்ம்ஸ் அந்த வக்கீல் வேலைலாம் பார்த்துப்பாங்க, அதனால் இதை நீ வந்து கேட்ரினா கிட்டே நீ போய் பேசிடு அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லுது. ஆனால் மறுநாள் அந்த பெண் வந்து காணாமல் போகிறா. அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்றதான் திரைப்படத்துடைய கதை, இந்த வெப்சீரிஸுடைய கதை.